வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே உங்களுக்கு வந்து நிறைய முறை சொல்லியிருக்கோம். நம்மளுக்கு வந்து தெரியாத பட்சத்தில் அதை பற்றின தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து நம்மளுக்கு வர ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்காங்க, தெரியாமல் அவங்களோட பணங்களை வந்து என்ன விட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதத்தோட பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. இன்றைக்கி மேக்ஸிமம் பேருக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கும், கொஞ்சம் பேருக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்காது. ஸோ அவங்களாம் நாளைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா 2 ஏப்ரலுக்கு பண்ணுறோம். ஸோ 3 ஏப்ரலுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் வந்து மேக்ஸிமம் கிரெடிட் ஆகிடும். ஸோ யாரெல்லாம் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்களோ உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு ஸ்பர்ஸில் வந்து 1 ஏப்ரலுக்கு வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகிடும்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருந்தாக்கா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நாளைக்கு, அதாவது 3 ஏப்ரலுக்கு வந்து பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகிடும். இந்த பென்ஷன் கிரெடிட் ஆனது பார்த்தீங்கன்னாக்கா 4% அந்த டிஏ வந்து மென்ஷன் ஆகலை, அது வந்து கிடைக்கவும் இல்லை. நம்மளுக்கு வந்த மெசேஜ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கொடுக்கல. அதே போல் மார்ச் மாதத்தோட பென்ஷன் ஸ்லிப்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஸோ இது வந்து தனியாக கிடைக்கும். ஸோ தனியாக எப்போ கிடைக்குதோ அது வந்து அப்டேட் பண்ணலாம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே நேற்று வீடியோலேயே சொன்னோம், இந்த மார்ச் மாத பென்ஷனில் வந்து டிஏ வந்து இன்க்ளூட் பண்ணி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, அது வந்து லேட்டாக கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது கிடைக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனர் வந்து இறந்துட்டாங்கனாக்கா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்கிறது வந்து ஃபேமிலி பென்ஷனாக தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபேமிலி பென்ஷனாக கிடைக்காம சர்வீஸ் பென்ஷனாகவே உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும்போது நீங்கள் வந்து டெத்துக்கான ஒரு பென்ஷனர் வந்து இறந்த பிறகு அந்த டெத் ரிப்போர்ட்டை வந்து கொடுத்தாச்சு. அன்னிலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஈமச்சடங்குக்கான அமௌண்ட்டும் கிடைச்சாச்சு, எக்ஸர்வீஸ்மென் விடோக்கான ஐ கார்டு உங்களுக்கு வந்து கிடைச்சாச்சு. எல்லா ப்ராசஸுமே நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க. ஆனால் பென்ஷனில் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பென்ஷனே வந்து கண்டினியூ ஆகுது. சர்வீஸ் பென்ஷனர் வந்து என்ன பேமெண்ட் வாங்கினாரோ அதே பேமெண்ட்டே வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் உங்களுக்கு வந்து திரும்ப வாங்குவாங்க. அது ஏன் திரும்ப வாங்குவாங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னைக்கு டேட்டில் இறக்குறாங்களோ அன்றைக்கி டேட்லேருந்து 7 வருஷம் வரைக்கும், அப்படி இல்லைனாக்கா அவரோட வயசு வந்து 67 வயசு முடிகிற வரைக்கும். ஸோ இது எது முன்னாடி முடியுதோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் பென்ஷனரு அவர் எவ்வளோ பென்ஷன் வாங்கினாரோ அதே அமௌண்ட்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் இறந்து 7 வருஷம், அப்படி இல்லைன்னா அவரோட வயசு 67 முடிகிற வரைக்கும். ஸோ இதில் எது முன்னாடி முடியுதோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த பென்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 63 வயசில் வந்து இறந்துருக்காரு. இவர் வந்து 98க்கு முன்னாடி வந்த பென்ஷனரு. அதனால் இவரோட வயசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 65 முடிகிற வரைக்கும் தான் இவருக்கு வந்து அந்த என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் வந்து கிடைக்கும். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 7 வருஷமாக இந்த என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது சர்வீஸ் பென்ஷனே வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. ஸோ அந்த 2 வருஷம் 63ல் வந்து இறந்ததுனால 65 வயசு வரைக்கும் அவருக்கு வந்து என்ஹான்ஸ் ரேட் ஃபேமிலி பென்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ அந்த 2 வருஷத்துக்கு கழிச்சுட்டு மற்ற இருக்கிற நாளோட எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க ஃபேமிலி பென்ஷனுக்கான அமௌண்ட் என்னவோ அதை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிற தொகையை வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரிகவரி பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஸ்பர்ஸ் ஐடியிலையுமே பார்த்தீங்கன்னாக்கா 01 போட்டு வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் சர்வீஸ் பென்ஷனர் இருக்காங்களோ அவங்களோட ஐடி மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா 01 இருக்கும். 12 நம்பரு ஸ்பர்ஸ் பிபிஓட 01 சேர்த்தாச்சுனாக்கா சர்வீஸ் பென்ஷனரோட யூசர் ஐடியும், 02 சேர்த்தாச்சுனாக்கா ஃபேமிலி பென்ஷனரோட யூசர் ஐடியாகவும் மாறிடும். ஸோ உங்களுக்கு அந்த யூசர் ஐடியுமே பார்த்தீங்கன்னாக்கா 02ஆகவே இருக்கும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாறாது இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்போ உங்களோட ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷனாக மாறிட்டு வருதோ அப்போ தான் இதெல்லாம் அப்டேட் ஆகும். ஸோ உங்களை பற்றின டேட்டா வந்து நான் கேட்கறதுக்காக பிசிடிஎல் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து அவங்களோட கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்கல, எல்லாமே நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே சுவிட்ச் ஆஃபாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து பேசிவிட்டு இவங்களுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுமே ஒரு ஃபேமிலி பென்ஷனர் தான். ஸோ இவங்களோட எஃப்எம்ஏ ஃபிக்ஸட் மெடிக்கல் அலோன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே இவங்க வந்து வாங்காத இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எம்ஏ இன்னும் ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலே வந்து இருக்காங்க. ஸோ அவங்களோட பிபிஓ வந்து பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எம்ஏ கிடைக்கல. ஆனால் இவங்க வந்து இசிஹெச்எஸ் பெனிஃபிட்டும் வந்து இவங்க எடுக்கலை. ஸோ ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயி இருந்தாங்க. ஸோ அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அந்த காப்பீடு கார்டு இருக்கிறதுனால அவங்க வந்து இசிஹெச்எஸ் வந்து வாங்கலை. ஸோ இவங்க வந்து இசிஹெச்எஸ் பெனிஃபிட்டும் எடுக்கலை, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸட் மெடிக்கல் அலோன்ஸ் எஃப்எம்ஏவும் எடுக்கலை. ஸோ அதனால்
யாரெல்லாம் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கீங்களோ இசிஹெச்எஸ் கார்டும் வாங்கலை, அதே போல் மாதமானால் நாங்கள் 1000 ரூபாய் எஃப்எம்ஏவும் வாங்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இப்போ இருக்கிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் பெனிஃபிட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இசிஹெச்எஸ் மட்டும்தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இசிஹெச்எஸ் மூலியமான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய வியாதிகளெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது சரி, இன்றைக்கி டேட்டில் கூட எங்கிட்ட பேசுகிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இசிஹெச்எஸ் கார்டு வாங்காத இருக்கும், எஃப்எம்ஏ ஸ்டாப் பண்ணிவிட்டு எப்படி இசிஹெச்எஸ் கார்டு அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன்னா அதிக தொகை வந்து செலவிடும்போது தான் தெரியுது இசிஹெச்எஸ் கார்டு இருந்தாக்கா நம்மளோட அந்த தொகை வந்து மிச்சமாயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு ரெண்டுத்தில் எதுவுமே கிடைக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்றுத்துக்கு அப்ளை பண்ணி உங்களோட பயனை வந்து நீங்கள் எடுத்துங்க. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.